உயிர்மொழி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம வீடியோவில் ஒரு தாத்தா இருக்காங்க. அந்த தாத்தாவுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அந்த 2 மகன்களில் ஒரு மகனுக்கு 2 பேரன்கள், ஒரு மகனுக்கு ஒரு பேத்தி. இது அந்த குடும்பத்தினுடைய நிலவரம். இதில் அந்த தாத்தா தனது சொத்துக்கள் குறித்து எந்த ஆவணத்தையும் ஏற்படுத்தி வைக்காம இறந்துடுறாங்க. அவரை தொடர்ந்து அவர்களுடைய 2 மகன்களும் இறந்துடுறாங்க. இப்போ அந்த சொத்தை 2 பேரன்கள் மட்டும், ஒரு மகனுக்கு பிறந்த 2 பேரன்கள் மட்டும் விற்பனை செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. யாருக்கு தெரியாம? இன்னொரு மகனுக்கு பிறந்த பேத்திக்கு தெரியாம. அப்ப இதற்கு அந்த விற்பனை நடைபெறாமல் இருப்பதற்கு அந்த பேத்தி என்ன செய்யலாம் அப்படின்னா, சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் தடங்கல் மனுன்னு சொல்லுவாங்க. இதை கொடுத்து வைக்கலாம். இதை கொடுத்து வச்சா அந்த சொத்து சம்பந்தமாக விற்பனையோ அடமானமோ என்ன நிகழ்ந்தாலும் அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் அதற்கான தடை மனு இருக்கும். அப்போ அதெல்லாம் விசாரணை செய்து தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதனால் அவங்க சொத்தை விற்பனை செய்வதிலிருந்து இந்த தடங்கல் மனு மூலமாக அல்லது தடை மனு மூலமாக விற்பனையை நிறுத்தி வைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்.